பணத்தின் தேவை எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு உயிரை காப்பாற்றுறதுனாலும் தேவை பணம், ஒரு உயிரை அடக்கம் செய்கிறதுனாலும் தேவை பணம். இந்த ஜீவனை அடக்கம் செய்கிறதுக்கு 1500 பணம். இந்த அம்மு பொள்ளாச்சியிலேருந்து காப்பாற்றினது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சீடிங்கிற கொடிய நோயால் இறந்துருச்சு. அதனால் நம்ம திருப்பூரில் தான் ட்ரீட்மெண்ட்டில் வச்சுருந்தோம் ஒரு ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து நம்ம கரூர் எடுத்துகிட்டு அடக்கம் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கும் உடம்பு ரொம்ப ரணமான உடம்பு, சீடிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டு, அதனால் அங்கேயே அடக்கம் பண்ண சொல்லிட்டோம். அடக்கம் பண்ணையில் எவ்வளோ ஆகும்னு கேட்கல. அங்கே அடக்கம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 1500 வேணும்னு ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்காங்க. நான் பண்ண சொல்லிட்டேன். பணத்தை பற்றி பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஜீவனோட ஆன்மாவும் அந்த ஜீவனோட உடலும் நல்லபடியாக பூமிக்கும் இறைவன்கிட்டையும் போனால் நல்லது தான். ஏன்னா வேதனையை அனுபவித்து இறந்துருக்குது. அதை நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும். எனக்கு என்ன ஒரு சங்கடம்னா, கொஞ்சம் ஒரு மாலை வாங்கி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு நான் கூட பணம் கொடுத்துருப்பேன். ஆனால் எப்படி அவங்கள யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஹாஸ்பிட்டலில் இருந்து கேட்கல, அவங்களுக்கு யாருக்குமே வீடியோ எடுக்க தெரியாதுன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து போய் நமக்காக அவங்களோட நேரங்களை செலவழித்து நமக்காக வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி பண தேவைகள் இந்த உலகத்தில் பிறக்கிற உயிருக்கும் எல்லாத்துக்குமே